ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் துறை பிரதி செயலாளர் ஜெஃப்ரி ஃபெல்ட்மனை எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம். சுமந்திரன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருடம் அவகாசம் கொடுப்பதை எமது மக்கள் விரும்பவில்லை. எமக்குள் கூட அந்த சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையினால் இலங்கை அரசாங்கத்துடைய சம்மதத்துடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக அதை அமல்படுத்துவதற்காக நாங்கள் சம்மதம் கொடுத்தார்கள். தற்பொழுது 4 மாதங்கள் கழிந்துவிட்டன. ஆனால் ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் காணாது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த தீர்மானத்தில் கூட அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசியல் சாஸ்திர திருத்தம் சம்பந்தமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வதேச சமூகம் தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும். மற்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், காணாமல் போன மக்களுடைய பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், கைதிகளுடைய பிரச்சனைகள், பயங்கரவாத தடைச்சட்ட பிரச்சனை, மக்களுடைய மீள்குடியேற்றம், வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, பல விடயங்கள், இந்த கர்மங்கள் எல்லாவற்றிலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு முந்தைய அரசாங்கத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இருந்த போதிலும் கூட இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எமது மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எங்களுடைய தொடர்புகள் தொடரும். அதை இன்னும் நாங்கள் உறுதி செய்வோம். நல்ல சந்திப்பு. எங்களுடைய சந்திப்பு சம்பந்தமாக பல விடயங்களை தான் ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர் நாயத்துடன் கலந்துரையாடி அவருக்கு அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். புதிய அரசியல் சாசனம் உருவாக்கத்தில் நிறைவேற்ற அதிகாரம் நீக்கிறது சம்பந்தமாக சுதந்திர கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில பிரச்சனைகள் காணப்படுது. தேசிய சுதந்திர முன்னணி அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகி இருக்கிறோம். அப்போ இப்படியான ஒரு தருணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு தூரம் புதிய அரசியல் சாசன உருவாக்கத்தில் நம்பிக்கை வச்சிருக்கு? எமக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்ற ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டு அந்த அரசியல் சாசன சபை தன்னுடைய நடவடிக்கை குழுவின் மூலமாக ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கி உபகுழுக்களுடைய உதவியுடன் நாங்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த கர்மம் நடைபெறுது. ஒரு முடிவை ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்புறம் ஒரு முடிவு வராவிட்டால் நாங்கள் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்போம்.